அன்புக்குரியவர்களே, இந்த பிறப்பை பற்றி சிந்திக்கிற இந்த வேளையிலே 2025 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்று அன்றைக்கிருந்த அந்த சூழலோடு நாம் இணைந்து பயணிக்கிற போதுதான் இயேசுடைய பிறப்பு நம் உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி உணர்வை கொண்டு வரும். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்மை பின்னோக்கி அழைத்து சென்றது. ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்கு முன்னால் ரோமை நகரிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. எதற்காக அகஸ்து சீசர் கணக்கெடுப்பு எடுக்கிறார்? லத்தீன் ஆட்சி மொழியாக மாற வேண்டும். ரோமை நகரிலே லத்தீனை ஆட்சி மொழியாக்க வேண்டும். ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் எம் மக்கள் பெரும்பான்மையில் இருக்கிறார்கள் என்பதை அங்கு நிரூபிக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிறதை இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பல்வகையான செயல்பாடுகள். அதை போல அன்றைக்கு அகஸ்து சீசர் அதை செய்து கொண்டிருந்தார். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறான். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எல்லாருமே தங்கள்